Hello friends, welcome to Rapid Chemistry. So part 1ல நாம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா 15 questions வரைக்குமான ஆன்சர்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்திருந்தோம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோட எண்ட்ல இந்த பார்ட் 1க்கான வீடியோஸோட அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருக்கேன், பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கொஸ்டின் நம்பர் 16, டைபோரின். டைபோரின் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு முதல்ல பார்த்தரலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின் B2H6. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. போரான், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், அகைன் இங்க ஒரு ஹைட்ரஜன், ஸோ இங்க ஒரு ஹைட்ரஜன், அதே மாதிரி இங்க ஒன்று, இங்க ஒன்று, இங்க வந்து ஒரு பிரிட்ஜிங் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க இதை. அகைன் இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். ஸோ இதுதான் B2H6ஓட ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துலலாம் ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், சரிங்களா? சரி, இதில் நல்லா பாருங்க, இதெல்லாம் டெர்மினல் ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ we have 4 terminal hydrogen and 2 bridging hydrogen. இதுதான் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ அக்கார்டிங் டு தட் இதில் நம்ம ஆன்சர் என்னவா இருக்கும்னா 4th ஆன்சராக இருக்கும். 2 bridged hydrogenஸும் 4 terminal hydrogenஸும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 17, NO NO2 கொடுத்துருக்காங்க, பாண்ட் லென்த் கண்டுபிடிக்கிறாங்க. We know the formula, bond order is inversely proportional to bond length. Bond orderங்கிறது bond lengthக்கு inversely proportional இருக்கும். ஸோ அப்போ NOக்கு bond order என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NO, நீங்கள் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7 ப்ளஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8 is equal to 15. 15 வந்துச்சுன்னா bond order 2.5. ஸோ அதுவே நீங்கள் N2க்கு போட்டு பார்த்தீங்கன்னா 14 கிடைக்கும். 14 வந்துச்சுன்னா bond order 3. ஸோ N2க்கு bond order அதிகமாக இருந்துச்சுன்னா bond length கம்மியாக இருந்திருக்கும். Because we know that bond order is inversely proportional to bond length. ஸோ கான்செப்ட் படி ஆன்சர் என்ன இருக்கும்னா செகண்ட் ஆன்சர். NOல bond length அதிகமாக இருக்கும், N2ல bond length கம்மியாக இருக்கும். And question number 18, lowest lattice energy. NaClக்கு இருக்குமா, CaClக்கு இருக்குமா? இதெல்லாம் இருக்காதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. NaCl CaCl. லோயஸ்ட் நல்லா பாருங்க, இதனோட சைஸ் பெருசா இருக்கும் இந்த இடத்துல, சரிங்களா? CaClோட இடத்துல COஸோட சைஸ் பெருசா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா Na+க்கு எப்படி இருக்கும்னா சைஸ் சின்னதா இருக்கும். ஸோ லாட்டிஸ் எனர்ஜினா என்ன? ரெண்டு அயான்ஸை கொண்டு வந்து ரொம்ப க்ளோஸ்ல வைக்கும் போது எவ்வளோ எனர்ஜிஸ் நம்ம அது ரிலீஸ் பண்ணுது, அல்லது ரெண்டு ஆட்டம்ஸ் நியரஸ்ட் இருக்கு, அதை நம்ம உடச்சி பிரேக் டவுன், அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு ரெண்டையும் தனித்தனியாக எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு சைஸஸ் கம்மி அப்படிங்கிறதுனால இதுக்கு தான் பாண்ட் லாட்டிஸ் எனர்ஜி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஏன்னா பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டம். பட் இங்கே இதனோட சைஸ் பெருசு, அதனால ஈஸியாக பாண்டை பிரேக் பண்ணிடலாம். பாண்டுக்கும் லாட்டிஸ் எனர்ஜிக்கும் சம்மந்தம் இருக்கான்னா இருக்கு, சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு லோயஸ்ட் எனர்ஜி அப்படிங்கும்போது the answer is CaCl. அண்ட் கொஸ்டின் நம்பர் 19 ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சது, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மெட்டல் டெஃபிஷியன்சி அப்படின்னாலே அது தட் மீன்ஸ் அ டிரான்சிஷன் எலமெண்ட் ஆக்சைட்ஸ் அண்ட் சல்ஃபைட்ஸ். NaCl நமக்கு நல்லாவே தெரியும், ஷார்ட்கட் எஃபெக்ட்டுக்கு வரும், AgBr ஃப்ரெங்கல் எஃபெக்ட்டுக்கு வரும். ஸோ இதுதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டெஃபெக்ட்டுக்கான ஆன்சர். அண்ட் கொஸ்டின் நம்பர் 20, the shape of ClO3 minus ion according to VSPR theory. ஸோ நல்லா பாருங்க, என்னோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும்னா Cl டபுள் பாண்ட் O, இங்க ஒரு டபுள் பாண்ட் O இருக்கும், இங்க ஒரு டபுள் பாண்ட் O இருக்கும், 3 O வந்துருச்சு, மேல ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ClO3 மைனஸ், சரிங்களா? இதை நீங்க என்னன்னு சொல்லலாம்,
லைக் NH3 ஸ்ட்ரக்சர்ஸ் பிரமிட் அப்படின்னு சொல்லலாம். இதில் நீங்கள் 2 விஷயம் சொல்ல முடியும். ஜாமெட்ரின்னு கொடுத்துருப்பாங்க, ஷேப்னு கொடுத்துருக்குறாங்க. ஜாமெட்ரி ஷேப் அப்படிங்கும்போது மாறும். சில இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பிளேனார் ட்ரையாங்கிள். ஏன்னா இந்த லோன் பேர் எடுத்திருக்க மாட்டாங்க. சரிங்களா? லோன் பேர் இன்க்ளூடிங் லோன் பேர் எக்ஸப்ட் லோன் பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆஸ் பர் விஎஸ்சி பற்றி ஷேப் ஆஃப் ClO3 அப்படிங்கும்போது நான் பிரமிட் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21. N-type semiconductor is obtained by doping of G with G-னா ஜெர்மானியம். ஸோ சிம்பிளான ஒரு லாஜிக் என்னன்னா, ஒரு 13th குரூப் எலமெண்ட்டை ஒரு 14th குரூப் எலமெண்ட்டோட நம்ம மிக்ஸ் பண்ணி டோப் பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா P-type semiconductor கிடைக்கும். இதுவே ஒரு 15th குரூப் எலமெண்ட்டை ஒரு 14th குரூப் எலமெண்ட் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு டோப்பிங் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது N-type semiconductor கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு N-type semiconductor வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், 15th குரூப் எலமெண்ட்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து டோப் பண்ணியிருக்கணும். கேலியம், இண்டியம் இதெல்லாம் 13th குரூப் எலமெண்ட். ஐ திங்க் சிலிக்கான் 14th குரூப் எலமெண்ட். ஸோ அப்போ மீதி என்ன தான் இருக்குது, ஆர்சனிக் தான் இருக்குது. இதுதான் 15th குரூப் எலமெண்ட். ஸோ இதை டோப் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், N-type semiconductor கிடைக்கும். Next one, question number 22. An extremely high current is passed through a very fine wire. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது மேக்னடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. சூப்பர் கண்டக்டர்லேருந்து தான் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது நமக்கு சிம்பிள் ஐடென்டிஃபிகேஷனே இதுதான். ஒரு சின்ன லீனியரான ஒயரை எடுத்துகிட்டு நீங்கள் ஹை கரண்ட்டை கொடுக்கும்போது இங்கே இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா எல்லா மெட்டீரியலுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே காலி பண்ணிட்டு இந்த ஹை கரண்ட் என்ன ஆகுனா இங்கேருந்து இங்கே பாஸ் ஆகும். ஸோ அப்போது ஜீரோ ரெசிஸ்டிவிட்டி அந்த ஒயர் மாற்றிடுச்சு அல்லது ஒயர் மாறிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த மெட்டீரியலுக்கு பேர் என்னவா இருக்கும்னா சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு மாறும். இது வந்து நெட்டில் இருந்து எடுத்த கொஷின். நெட் எக்ஸாமில், நெட்னா கூகுளில் இருந்து இல்லைங்க, நெட் எக்ஸாமில் இருந்து நம்ம எடுத்த கொஷின் இது. ரைட். அடுத்து த எனர்ஜி ஆஃப் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், BMO bonding molecular orbital is lower than atomic orbital. Atomic orbital நீங்க ஸ்ட்ரக்சர்ஸ் ஞாபகம் வச்சீங்கன்னா நல்லா தெரியும். ரெண்டு சைடுமே அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அட்டாமிக் ஆர்பிட்டாலுக்கு கீழே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் மேலே ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலும் இருக்கும். ரைட்டா? ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட், பிலோ ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால் பாண்டிங் மாலிகுலர், எபங்கிறது ஆன்டி பாண்டிங். என்ன கேட்குறோம், the energy of bonding molecular orbital is lower than that atomic orbital is known as. ஸோ இந்த எனர்ஜிக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. பாண்டிங் எனர்ஜி கிடையாதுங்க. எக்ஸைட்டேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது ஆன்டி பாண்டிங் யூஸர் சொல்லாமே தவிர இது சொல்ல முடியாது. ஃபீல்டு எனர்ஜினா இது மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம யூஸ் பண்ணணும், கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் தான் இது யூஸ் பண்ணணும். ஸோ இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. அடுத்தது ஹைட்ராக்சைட்ஸை பற்றி கேட்குறாங்க, பேசிசிட்டி கேட்குறாங்க, அல்கலைன் மெட்டல்ஸ். ஸோ டாப்ல இருந்து கீழே போகும்போது பேசிசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் due to larger in size. So answer CS, RB, Na, Li. Answer C. ஒரே விஷயம் தான், in group and in period. குரூப்ல போகும்போது உங்களுக்கு அசிடிட்டி அதிகமாகிட்டே போகும், பேசிசிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகும். பட் இன் குரூப் வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு பேசிசிட்டி அதிகமாகும், அசிடிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 25th. ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட். ஸோ இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னா, பாயிலிங் பாயிண்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். இதில் இருக்கிறதுல எதில் ஹைட்ரஜன் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஆஸ் ஃபர் நமக்கு என்ன ஹைட்ரஜன் பாண்டு கண்டிஷன், ஹெச் இருக்கணும், இது கூட ONF இதில் ஏதாவது ஒரு ஆட்டம் இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு எஃபெக்டிவ் ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். ஸோ
ஹைட்ரஜன் பாண்டிங்கோட பேசிக்கே இதுதாங்கும்போது ஹைட்ரஜன் பாண்டிங் அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நமக்கு பாயிலிங் பாயிண்ட் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். டியூ டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஃப்ளூரின் ஆட்டம் இஸ் அட்டாச்ட் வித் ஹைட்ரஜன். அண்ட் கொஸ்டின் நம்பர் 26 நான்-அக்வஸ் சால்வெண்ட்லேருந்து வந்திருக்கு. இன் சால்வெண்ட் H2SO4 யூரியா ஆக்ட் அஸ். யூரியாங்கிறது என்னது, CO NH2 again CO. clear? இது நம்ம என்ன பண்ண போறோம்னா H2SO4 கூட ஆட் பண்ண போறோம். இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதே யூரியாவை நம்ம H2O போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது என்னவா இருக்கும்னா வீக் பேஸா இருக்கும். ஏன்னா NH2 இருக்கு இல்லைங்களா, இது உங்களுக்கு வந்து அமைன் NH2 மைனஸா கிடைக்கும், வீக் பேஸா இருக்கும். ஆனா யூரியா சல்ஃபூரிக் ஆசிட்ல ஆக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஸ்ட்ராங் பேஸா இருக்கும். ஏன்னா H2SO4 இஸ் ஆசிட், நார்மலாகவே நமக்கு தெரியும். இந்த ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட், இட் டொனேட் த H+. ஸோ இது H+ கொடுத்துருச்சு அப்படிங்கும்போது இது என்ன பண்ணிக்கன்னா ஈஸியாக H+ அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இன் சால்வெண்ட் H2SO4 யூரியா ஆக்ட் அஸ் ஸ்ட்ராங் பேஸ். அண்ட் கொஸ்டின் நம்பர் 27 இருக்கிறதுல ஒன்னே ஒன்று சூப்பர் கண்டக்டார் கிடையாது, அது இது நாட் அ சூப்பர் கண்டக்டார். கொஸ்டின் இதுதான். ஸோ என்ன ஆன்சராக இருக்கும் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சூப்பர் கண்டக்டார்லேயே 2 டைப்ஸ் இருக்கு, லோ அண்ட் ஹை அப்படின்னு. இது வந்து ஹை சூப்பர் கண்டக்டர்ஸில் வந்துடும். Hg இஸ் அ சூப்பர் கண்டக்டார். இப்போ பிபி லெட்டா பிளாட்டினமா அப்படின்னா பிளாட்டினம் இஸ் நாட் அ சூப்பர் கண்டக்டார். ஏன்னா பிளாட்டினம் நம்ம ஜுவல்ஸாக யூஸ் பண்ணுறோம், அது சூப்பர் கண்டக்டாக இருந்தால் எப்படி நம்ம ஜுவல்ஸாக யூஸ் பண்ண முடியும், இது பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஸோ platinum is not used as a superconductor. And packing fraction of BCC body central இருக்கக்கூடிய இது solid stateல இருந்து எடுத்திருக்கோம். BCCக்கு packing fraction கேக்குறாங்க, படிச்சிருப்போம் நினைக்கிறோம். SC, BCC and FCC. So இது 50, 2.8, almost 53. இங்க BCC எவ்வளவு வரும், 68 வரும். FCC 72%. இது வந்து filled space, empty space 100ல இருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பேக்கிங் ஃப்ராக்ஷன் 68%. 29 ரேடியஸ் இதுல இருந்து இதுக்குள்ள இருந்தா இது ரேடியஸ் ரேஷியர் ரூல். கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும்? ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும், 6 இருக்கும். இது வந்து ஒரு ஜெடி லீ புக்ல நீட்டா டேபிள் கலம் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. 0லேருந்து 0.11 சம்திங் வரைக்கும் வரணும், 0.1லேருந்து 0.22 சம்திங் வரைக்கும் போகும், 0.414 வரைக்கும் வரும், அடுத்து 0.73லேருந்து 0.9 வரைக்கும் போகும், அடுத்து எக்ஸாக்ட் 1 வரைக்கும் வரும், அப்படியே 12 வரைக்கும் போயிடும். சரிங்களா? ஸோ ரேடியஸ் ரேஷியோ ரூல், கோஆர்டினேஷன் நம்பர் இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா அது என்னவா தான் இருக்கும், கோஆர்டினேஷன் நம்பர் 6 தான் இருக்கும். ஓகே, அடுத்தது HNO3 behave as in HF. ஒரு ஆசிட்ல, this is a clue, ஒரு ஆசிட்ல இன்னொரு ஆசிட் டெஃபினட்டா பேஸா இருக்கும். ஸோ நல்லா பாருங்க, ஒரு ஆசிட் மீடியமா இருந்து இன்னொரு ஆசிட் நீங்க அதை டிசால்வ் பண்றீங்கன்னா அங்க அது என்னவா இருக்கும்னா பேஸா தான் இருக்கும். ஸோ HNO3 behave as in என்னவா இருக்கு, பேஸ் ஆ HFல இருக்கு. இதுவும் நான்-அக்வஸ்ல இருந்து எடுத்திருக்க கொஸ்டின். அடுத்து 31 ஹைபிரிடைசேஷனை பேஸ் பண்ற கொஸ்டின். 3 மாலிகுல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இந்த 3 மாலிகுல்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு 1 மினிட் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் எப்படி வருதுன்னு செக் பண்ணுங்க, நான் உடனே உங்களுக்கு சொல்றேன். ஓகே, NO2+, நீங்கள் நிறைய ஷார்ட்கட்ஸ் படிச்சிருப்பீங்க ஹைபிரிடேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம். நான் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் NO2+, add all valency of atoms in a molecule if the sum of have below 8, above 8, divided by 2, divided by 8 எல்லா ரூல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க.
நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னன்னு பாருங்கள். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இந்த மாலிக்யூல்ஸ் என்ன இருக்குன்னா நைட்ரஜன். இதனோட வேலன்ஸ் என்னன்னு பாருங்கள். அதை இங்கே ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. 5 ப்ளஸ் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை தவிர மீதி இது கூட ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸ் அல்லது அந்த ஆட்டம்ஸ் கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. இங்கே O2 வந்திருக்கு. O அப்படிங்கிறது 16th குரூப் எலமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை கன்சிடர் ஆஸ் அ 0. நீங்கள் கேட்கலாம், இப்போ வந்து ஒரு வேளை எஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அதுவும் 16th குரூப் எலமெண்ட் தான். சல்ஃபர் இஸ் 16th குரூப் எலமெண்ட். அதனால சென்ட்ரல் மெட்டத்தை தவிர அந்த அந்த சென்ட்ரல் மெட்டத்து கூட எந்தெந்த ஆட்டம்ஸ் அமையிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்படி அட்டாச் ஆகிற ஆட்டம் 16th குரூப் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நான் 0ன்னு எடுத்துப்பேன். ரைட். அடுத்து மேலே ப்ளஸ்ன்னு இருக்குது. ப்ளஸ்னால் என்ன அர்த்தம்? ஒரு ஆட்டம் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ -1. இது எவ்வளோ வருதோ அதெல்லாம் நான் கவனிக்க மாட்டேன். n/2 இவ்வளோ தான் என்னோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன கிடைச்சிருக்கோம் எனக்கு? 5 - 1 4, 4/2 = 2. ஸோ according to my concept the hybridization is sp. அடுத்து NO3க்கு நீங்கள் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நான் NH4க்கு போகிறோம் பாருங்களேன். இப்போ நம்ம போட போகிறது NH4+, சரிங்களா. நைட்ரஜன் அது கூட 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கேவலமாக தாங்க இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது N. இப்போ நமக்கு நல்லா தெரியும் நைட்ரஜனோட வேலன்சி எவ்வளோன்னா 5 ப்ளஸ் இந்த நைட்ரஜன் கூட யார் கம்மைனாக இருக்கான்னு பார்த்தா ஹைட்ரஜன் கம்மைனாக இருக்காங்க. சரி, ஹைட்ரஜன் வந்து 16th குரூப் எலமெண்ட்டாக கிடையாது, இல்லை. அதனால் இந்த ஹைட்ரஜன் எத்தனை கம்மைனாக இருக்கோ அதை அங்கே போட்டுக்கோங்க. ஹவு many atoms is attached? 4. அடுத்து மேலே ப்ளஸ் இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ -1. அண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ பாருங்கள், 5 + 4 9, 9 - 1 8/2. 8/2னா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஸோ ஹைப்ரிடைசேஷன் sp3 as per valence bond theory, VB theory. நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? sp3 எடுத்துருக்கிறோம், சரிங்களா. ஸோ ஆன்சர் sp, sp2, sp3 சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஆன்சர். இது ஸ்லெட் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 32 போகிறோம். இந்த கரெக்ட் ஆர்டர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் டைஃப்ளோரைட்ஸ். ஸோ இது வந்து நானுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனது தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்னென்னா பி ஆன்சர். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு அவங்க சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பை பாண்டிங்கு இஸ் பெஸ்ட் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் சைஸை வச்சு சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம கொஞ்சம் உள்ள டீப்பாக போய் பார்க்குறோம் அப்படின்னா பை பாண்டிங் இதுக்கான பெஸ்ட் ஆன்சர். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கேலியத்தோட சைஸ் அதிகம், பேக் பாண்டிங்க்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கேலியம் ஆல்ரெடி எம்டியாக தான் இருக்கும். ஃப்ளூரின் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? எலக்ட்ரானை இதுகிட்ட இருந்து வாங்கிக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டுங்களா. பட் நார்மலி பை பாண்டிங் அப்படிங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்கக்கூடிய விஷயம். இப்போ ஃப்ளூரின் வந்து ஒரு வேளை எலக்ட்ரானை கொடுத்தா கூட கார்பனால் என்ன பண்ண முடியாதுன்னா எலக்ட்ரானை வாங்கிக்க முடியாது பிகாஸ் ஆஃப் த சைஸ். பட் கேலியம் ஹேவ் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால். கேலியத்துக்கு டி ஆர்பிட்டால் வேக்கண்டாக இருக்கிறதுனால ஃப்ளூரின் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரானை பேக் டொனேஷனில் வாங்கிக்கூடிய அக்செப்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் மாறுறதுனால ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிடும். ஸோ ஆஸ் பர் பாண்டிங் பின்னாடி பேக் பாண்டிங் நடக்கிறதுனால ஸ்டெபிலிட்டிஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ CF2 தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு தாட்டில் யோசிங்க. இது வந்து கம்பேரிட்டிவ்லி கோவலன்ட் கேரக்டர். எது? CF2ங்கிறது எதை கம்பேர் பண்ணோம்னா கேலியத்தை விட கம்பேர் பண்ணும்போது கார்பனுங்கிறது உங்களுக்கு என்ன கேரக்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவலன்ட் கேரக்டராக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஹை ஸ்டெபிலிட்டி. Question number 33. Which one of the following can one exert so strong ionic character? நீங்கள் ஆப்ஷனை பார்த்தோன்னே முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் இஸ் CSCl. சிலர் BaCl2ன்னு பண்ணியிருந்தீங்கன்னா அது தப்பு. ஏன் அப்படின்னா BA என்ன சொல்லுவாங்கன்னா இது 2+, இது 2-. ஸோ பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஹேலைட்ஸ் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம்னா முன்னாடி இருக்கிறது இது வந்து செகண்ட் குரூப் எலமெண்ட்டு, இது ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்டு. அதனால செகண்ட் குரூப் எலமெண்ட் 2+ சார்ஜ் அதிகம் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா அது தப்பு. அல்கலி மெட்டலா அல்கலி எர்த் மெட்டலா எது அயானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல் தான் அயானிக் காம்பவுண்ட்ஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆஸ் ஃபர்
rule we get CaCl is a strong ionic character. இதுக்கு ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். Question number 34, zinc blend. zinc blend ஓட ஃபார்முலா என்னன்னா ZnS, zinc sulfide தான் zinc blend னு சொல்றோம். ஸோ இதோட கார்டினேஷன் நம்பர் என்னவா இருக்கும்னா 4:4. 8:8 எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சதுதான். CsCl, சீசியம் குளோரைடு. 6:6க்கு NaCl யூஸ் பண்ணலாம். 8:4க்கு I think CaF2 யூஸ் பண்ணலாம். சரிங்களா, ஃப்ளூரைட் ஆன்டிஃப்ளூரைட் ஸ்ட்ரக்சர் படிக்கிறோம் இல்லைங்களா, ஃப்ளூரைட் அண்ட் ஆன்டிஃப்ளூரைட் ஸ்ட்ரக்சர், அதில் ஒன்று CaF2 யூஸ் பண்ணலாம் 8:4. அண்ட் கொஸ்டின் நம்பர் 35, ரேடியஸ் ஆஃப் BCC. BCCயோட ரேடியஸ் கண்டிப்பாக ரேடியஸு, டயாமீட்டரு, தட் மீன்ஸ் டிஸ்டன்ஸு, பேக்கிங் ஃப்ராக்ஷனு, கார்டினேஷன் நம்பர், இந்த ஏரியாவிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. BCCயோட ரேடியஸ் என்ன அப்படின்னா √3a/4. √3a/4 இதுதான் ஆன்சர். ஸோ இது வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 35, 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோங்க. மீதி இருக்க அடுத்த பார்ட்டை நான் பார்ட் 3ல கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் இருந்து நீங்கள் எதாவது சொல்லணும் இல்லை ஆன்சர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.